342வது பாடல். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்குதல். இல்லது பழைய பாடல், திருந்த பாடல். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மகாத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று எழுந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எதுவோமே, ஆசி திரும்பப் பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும், பாராளும் வேதன் மறையாவும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விண்ணீதம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்க வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாய தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாய தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
பதறாத வாழ்வு, சிதறாத மனம் ஆண்டவர் தந்தை நம்மளை நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். 573வது பாடல், மலையாள பாடல். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார், காலம் ஆசன்னமாய் பிரியரே ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ, മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ, കാലം ആസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. കാലം ആസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ, മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ, കാലം ആസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. കാലം ആസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടവിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടവിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ, മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ, ആസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. കാലം ആസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. ചടി ചടി ഉയർത്തും വിശുദ്ധരെല്ലാം, കാഹളനാദം കേട്ടിടുമ്പോൾ. ചടി ചടി ഉയർത്തും വിശുദ്ധരെല്ലാം, കാഹളനാദം കേട്ടിടുമ്പോൾ. പാലിൽ പാർത്തിടും നാം അന്നാളിൽ രൂപാന്തരം പ്രാപിക്കൂ. പാലിൽ പാർത്തിടും നാം അന്നാളിൽ രൂപാന്തരം പ്രാപിക്കൂ. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടവിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടവിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ, മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ, കാലം ആസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. കാലം ആസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. ദുഃഖങ്ങളും മരണമരും വെള്ളും നീ ഭയപ്പെടാതെ. ദുഃഖങ്ങളും മരണമരും വെള്ളും നീ ഭയപ്പെടാതെ. കണ്ണോട് ചേർന്നാലും രൂപാന്തരം പ്രാപിക്കൂ. കണ്ണോട് ചേർന്നാലും രൂപാന്തരം പ്രാപിക്കൂ. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടവിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടവിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ, മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ, കാലം ആസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. കാലം ആസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. ശാപം ഭൂകമ്പവും അടിക്കടി ഉയർത്തിടുമ്പോൾ, ശാപം
பூகம்பமும் அடிக்கடி உயர்ந்திடும்போது காதல் ஈஸ்வரான் காலமாய் பூபாவனம் தாவிக்கும் காதல் ஈஸ்வரான் காலமாய் பூபாவனம் தாவிக்கும் சேரும் நாம் வேகத்தில் இன்பமிடவில் நானும் நாம் அந்நாளில் வியக்கும் சேரும் நாம் வேகத்தில் இன்பமிடவில் நானும் நாம் அந்நாளில் வியக்கும் இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவான் மத்தியவானில் விழித்திடுவான் நல்ல சமயத்தில் வந்திருக்கிறோம். காலமாசனமாய் யுத்தங்கள், சாமங்கள், பூகம்பங்கள், பஞ்சங்கள், வியாதிகள் பெருகியிருக்கும் பொழுது ஒன்றே ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகுது. ஒரு பாடலை பாடி ஆராதிப்போம். 798வது பாடல். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தார். 798. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நாம் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நாம் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரையற்றவரை சுத்தரோடு, கரையற்றவரை சுத்தரோடு, ஏழையாம் பொன்னியில் உலாவிடுவே, ஏழையாம் பொன்னியில் உலாவிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரையற்றவரை சுத்தரோடு, கரையற்றவரை சுத்தரோடு, ஏழையாம் பொன்னியில் உலாவிடுவே, ஏழையாம் பொன்னியில் உலாவிடுவே. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை
வாழ்வதற்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள் கழுவுவதற்காக முற்றிலுமாய்
மரணப்பட்ட தேவன், சிலுவையில் அறையப்பட்ட தேவன், ஜீவனுள்ள தேவனாக எழுப்பினார். அந்த நல்ல தேவனை நம்ம ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ ஆயவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும் பொழுது மாறாத்த கர்த்தராக, வழிகாட்டியாக, வழி நடத்துகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஒரு அதிசயமான தேவனவர். அருகே சூழ்நிலைகள் மாறி போகலாம், காரியங்கள் மாறி போகலாம், சட்டங்கள் மாறி போகலாம். ஆனால் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன். அவரை அல்லேலூயா அவரை கடைசி வரை கொண்டு சேர்க்க போதுமான நல்ல தேவனாக இருக்கிறார். அவரை போல அழகுள்ள தேவன் இல்லை, அவரை போல ஆச்சரியமான தேவன் அல்ல. அல்லேலூயா அவர் நம்மை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமானதாக இருக்கிறது. எவ்வளவோ என்னை நடத்தி கொண்டு வருகிறாரே, எவ்வளவு துதித்தாலும் போதாது, அவரை அற்புதமாக நடத்துகிறார். அல்லேலூயா அவர் அல்லேலூயா பள்ளத்தாக்குகளில் இருந்து அல்லேலூயா அவரை நடத்தி கொண்டு போகிற தேவன், காரிருக்குகளில் இருந்து என்னை நடத்தி கொண்டு போகிற தேவன், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி நம்மை ஜெயமாய் நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஒருவர் நினைக்காத ஒரு சூழ்நிலை 2020 இருக்கும் பொழுதோ அல்லேலூயா நம்மை அல்லேலூயா அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிறார். இஸ்ரவேல் அல்லேலூயா ஜனங்கள் அல்லேலூயா எகிப்தில் இருந்த பொழுது அல்லேலூயா எகிப்தியனுக்கு மாதங்கள் வந்தது. ஆனால் அல்லேலூயா தேவனை ஆராதிக்க தீர்மானித்த ஜனத்தை அல்லேலூயா பாதுகாத்தது போல, அடையாளம் பாதுகாத்தது போல ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு அல்லேலூயா முதியவர்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கிறது நினைத்து இந்த நல்ல நினைத்த இதயத்தோடு இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் பெரிய பாதுகாப்பு அவருடைய கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து ஸ்தம்பம் காவலாயிருக்கிறது.
தீங்கு வந்தாலும் அது நம்முடைய தீங்காகும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதில் நம்மளை பாதுகாக்கிற நல்ல தேவன், நம்மளை வழி நடத்துகிற நல்ல தேவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு போதுமான நல்ல தேவனாக இருக்கிறது. மலைகள் விலகி போகலாம், குன்றுகள் விலகி போகலாம், நடு சமுத்திரத்திலே சாய்ந்த கொந்தளிப்புகள் உண்டாகலாம். ஆனால் அந்த மாதிரி அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. நம்மளை கைவிடாத நம்ம கரத்தை பிடித்திருக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சகலமும் நம்மை விட்டு விலகி போகும் பொழுது, சகலம் எதிராக இருக்கும் பொழுது, அதே எனக்கு அனுகூலமான ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அனுகூலமான தேவன். அல்லேலூயா. யார் நமக்கு பிரதிகூலமாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதே 5வது மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அதே சகலம் எதிராக இருக்கும் பொழுது நான் உனக்கு அனுகூலமான தேவன் என்பது. அல்லேலூயா. சகலம் எதிராக இருக்கும் பொழுது தாவீதோடு கூட இருந்தது போல, அல்லேலூயா, சகலம் எதிராக இருக்கும் பொழுது, அல்லேலூயா, சொந்தங்கள், அல்லேலூயா, போகிற இடங்கள் எல்லாம் யோசேப்புக்கு எதிராக இருந்த பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது போல காரியங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, தேவன் நடத்தி கொண்டு போனது போல தேவன் நம்மை நடத்துவதற்கு போதுமான நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு அல்லேலூயா இடுக்கங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை நடத்தி கொண்டு போகிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் எனக்கு முன்பதாக கடந்து போய் கோணலான சுமையாக்கி கரணமுள்ளதான சமரமாக்கி என்னை அல்லேலூயா அற்புதமான வழியில கொண்டு போகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு ஆராதிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை, அதை துதிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலைய நமக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமான கர்த்தர். தேவ சமூகத்திலே ஆராதிக்கும் பொழுது விடுதலையோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது அவனை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பயப்பட தேவையில்லை, பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். வேதாகமத்திலே 362 தடவைக்கு மேலாக சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாது. நமக்கு கலக்கங்கள், பயம் வரும் பொழுதெல்லாம், எதிர்காலத்தை குறித்து பயம் வரும் பொழுதெல்லாம் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தால் கனிவுடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவர் அற்புதமான கருணை கரங்கள் நீட்டி எந்த சூழ்நிலையும் நமக்கு வேண்டி கடந்து to
நன்றியோடு ஸ்தோத்திர செலுத்துகிறோம். என் பெரிய காரியங்களை செய்வீராக, பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதான சந்தோஷத்தையும் அல்லேலூயா சகல நன்மைகளால் நிரப்புவீராக. புதிய வியாதிகளிலிருந்து விலகினங்களிலிருந்து கவலைகளோடு இருக்கிறவர்கள் தேவன் பலப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய வழிநடத்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.